லட்சத்துல ஒருத்தன் தான் அவன். ஆமா. Why would somebody sit and bother through all that nonsense code? இல்லையா? மெஷின் லாங்குவேஜ் மாதிரி ஒரு ட்ரையான விஷயம் உலகத்துல வேற இருக்குதா? ப்ரோக்ராமிங் மாதிரியான ஒரு ட்ரையான ஆக்டிவிட்டி வேற இருக்கா? அது எதுக்கு செய்யறாங்க? வித்வுட் இன்சென்டிவ் nobody will sit and do that. டிஃபிகல்ட்டி என்னன்னா பிகாஸ் we are இவ்வளவு காம்ப்ளெக்ஸான சொசைட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட டாஸ்க் இருக்குல்ல, முன்னாடி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனை செய்ய வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஸ்லேவரி இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்லேவரி வந்து இன்சென்டிவ் வழியா ஸ்லேவரி நடத்துறானுங்க. இன்சென்டிவ் கொடுக்கறது. முன்னாடி காலத்துல எப்படிதான் சோறு போடுவோம், நீ வேலை செய்யன்னு சொல்லி நின்னானுங்க. இன்னைக்கு வந்து அதே சோறு வந்து இப்போ அதேதான், நான் சோறு போடுவேன், நீ வந்து காம்பீட் பண்ணிட்டு வந்து நீ அதுல வந்து வாங்கிக்க. மணிங்கிறதே அதுதானே. ஒருத்தனும் அவனுக்கு விருப்பம் இல்லாத வேலையை வந்து செய்ய வைக்குது இல்ல. How many people are there out of every working? சும்மா ஒரு ட்ரெயின்ல போற ஒரு 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 பஸ்ல போற 100 பேரு, ட்ரெயின்ல போற 1000 பேரு நிப்பாட்டி ஆராய்ச்சின்னா எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா தன்னோட வேலை பண்றாங்க? ரேண்டமாவே பாத்தீங்கன்னா how much percentage of population is actually enjoying the work they do? I don't think it's even 1%, less than 1% தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா சர்வை பண்றதே சக்சஸ் தான். சர்வைவல்வே லைஃப்ல சக்சஸ் தான். அது இன்ஸ்டன்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ரேரான சில பேர் தான் அதை வந்து இது பண்ண அப்படின்பாங்க. இன்னொன்னு இருக்குது, நான் மெடிசன் விட்டுட்டேன் அப்படிங்கறத நான் மெடிக்கல் பீப்புள் எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் எனக்கு பல வருஷம் புரிஞ்சதே இல்லை, டாக்டர்ஸ் எல்லாம் அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்க. சில டாக்டர்ஸ் வந்து அது ஆக்சுவலா நல்லதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இது ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு டாக்டர் சந்திப்பேன்னு வச்சுக்கோமே, 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி டக்குன்னு ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, நீ விட்டுட்டு ரொம்ப நல்லா வேலை பண்ண, வாழ்க்கை இப்ப எனக்கு வந்து 60 வயசு ஆகுது, இப்ப திருப்பி பார்க்கும்போது ஏன்டா நம்ம இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்னு எனக்கு இருக்கு. இத ஓப்பனா சொன்னவங்க 4 பேர் 5 பேரு. அதுவும் கடைசியா சொன்ன டாக்டர் எனக்கு ரொம்ப நாளா ஞாபகம் இருக்கு. லேட்டஸ்டா சொன்ன ஒருத்தரை மறக்கவே மாட்டேன் நான். லாஸ்ட் இயர், நாட் வெரி லாங் அகோ, லாஸ்ட் இயர் 2024ல. ஒருவேளை உனக்கு வந்து உள்ளூர கூட வருத்தம் வரலாம், எப்போவாது ஃபீல் பண்ணலாம் நீ, ஐயோ இந்த ப்ரொஃபஷன் நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு. அப்படி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு அதை கலைஞ்சி எடுத்துரு. இன்ஃபேக்ட் இஸ் சச் a successful practitioner in the professionல. அவரு என்ன 20 வருஷமா தெரியுமா? ஒரு வாட்டியும் கூட உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்ததே கிடையாது. ஓகே, I take your word. Thank you for that. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இவன் போயிருக்க கூட ப்ரொஃபஷனுக்கு தான் எனக்கே தெரியும். புரியல, என்ன சொன்ன? You are not a doctor material. நீ சொல்லாமே தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோட வே ஆஃப் லிவிங்லயே அது இருக்குன்ற. என் பாடி லாங்குவேஜ்ல, என்னோட மைண்ட் செட்ல, என்னோட ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்லயே அது இருக்குது. குட் தட் யூ டிட்ன்ட் பிகம் டாக்டர். அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியம் வந்து, அவர் பாக்குறாரு, நானும் வந்து அதை அப்படி பாத்துட்டு இருக்கேன், இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. So who is doing the and இது ஐரணி என்ன தெரியுமா, தான் பேஷன் நினைச்சு செய்துட்டு வந்த ஆட்களும் சில பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஃபிலிம் டைரக்டர்ஸ்ல 2 பேர் என்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அது யங் பிளட்டா இருக்கு. நான் வேற ஏதாவது ஒண்ணுத்துல போயிருந்தா நிம்மதியா நல்லபடியா இருந்திருப்பேன். இத்தனைக்கும் ஃபெயில் ஆனவங்க அதை சொன்னா ஓகே, புரிஞ்சுக்கலாம். சக்சஸ் அடைஞ்சவங்க, நான் ஏன் இதுக்கு வந்தேன்னு தெரியல, அன்னைக்கு வந்து ஆசையா வந்துட்டேன், முட்டி மோதியா உயின்னு மேல வந்தாச்சு, ஆனா now I feel empty, it's a meaningless. ஏன்னா இத்தனைக்கும் அந்த 2 பேர்கிட்டயுமே நான் வந்து வியந்து போய், சார் நீங்கெல்லாம் ஏன் படம் எடுக்காம நிப்பாட்டிட்டீங்கன்னு கேட்க போனவன்.
அவ்வளவு ஷாக்கிங்கா அவங்க சொல்றாங்க. நான் ஏன் வந்தேன்னு நினைக்கிறேன். நீ என்னடான்னா ஏன்